ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் கிடையாது. இது கே பாக்யராஜ் அவர்களோட வாழ்க்கை சரித்திரத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் பாரதி ராஜா டைரக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து, அதாவது திரைக்கதை மன்னன் இந்தியா அளவில் உலக அளவுலேயே ரொம்ப ஃபேமஸான ஆள் யாருன்னா பாக்யராஜ் தான். அந்த பாக்யராஜ் அவர்களோட திரைப்பயணத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவரோட பயணங்கள் பார்த்தீங்கன்னா சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் தொடங்கின ஒரு திரைப்பயணம். அதாவது கவுண்டமணி, கல்லாப்பட்டி சிங்காரம் இவங்கெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு அப்பயே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வை அதாவது ஒன்றுமே ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு பெண்ணோட லவ்வை எவ்வளோ ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கணுமோ அவரோட ஸ்டைலில் யதார்த்தமாக அந்த கொங்கு தமிழில் அவர் சொன்ன ஸ்டைல் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் தாவணி கனவுகள் அதை சிவாஜி சாரை வச்சு எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் முந்தானை முடிச்சு படத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஊர்வசி அறிமுகப்படுத்தினது இவர் தான். முந்தானை முடிச்சு படத்தில் அவரோட யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம், அதாவது ஒரு சின்ன ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருந்து ஒரு அதாவது பொண்டாட்டி இழந்த ஒரு ஆம்பளை ஒரு குழந்தைய வச்சு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான். அந்த குழந்தைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு இரண்டாம் மனைவியாக வரக்கூடிய ஒரு ஊர்வசி அவங்களுக்கு இந்த குழந்தைய எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கற்பனை பண்ணியிருப்பார். ஆனால் இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் அந்த குழந்தைய பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தில் அவர் ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். ஊர்வசியோட நடிப்பால் அந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை எப்படியோன்னு அடைஞ்சே ஆகணும், கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அந்த கேரக்டர் கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் இரண்டாவது மனைவியாலையும் அந்த முதல் மனைவி குழந்தைய பார்த்துக்க முடியும். அந்த முதல் மனைவி குழந்தைக்காக இரண்டாவது மனைவி தனக்கு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற அளவுக்கு போவா அப்படின்ட்டு தன்னோட திரைக்கதையால் கொண்டு நிறுத்துறவர் தான் பாக்யராஜ். அந்த அளவுக்கு இவரோட எழுத்துக்களும் அந்த திரைக்கதையும் எல்லாமே ஓவராலாக தமிழ் சினிமாவை வேற ஒரு உலகத்துக்கு மாற்றின ஒரு பெருமை கே பாக்யராஜ் சார் தான் சேரும். அவர் 70லேருந்து 90 வரைக்கும் கொடிகட்டி பிறந்தார். தமிழ் சினிமாவோட ஃபேமிலி ஆடியன்ஸோட மனசில் ரொம்ப இடம் பெற்றார். அதுக்கப்புறம் குடும்ப திரைக்கதையில் குடும்ப கதைகளையும் அவரோட தனித்துவமான ஒரு கதையும் அந்த திரைக்கதையும் அந்த வசனங்களும் எல்லாமே ஒரு வேற பரிமாணத்துக்கு சினிமாவை கொண்டு போச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த அளவுக்கு இவரோட எழுத்துக்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமாகவும், அதாவது ரொம்ப எளிய முறையில் கிராமத்து ஜனங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இவர் ஒவ்வொரு திரைக்கதையும் அமைச்சிருப்பாரு. அதுதான் இவரோட சிறப்பம்சமே. அந்த அளவுக்கு இவரோட பங்களிப்பு, அதாவது திரையுலகுக்கு இவரோட பங்களிப்பு அதாவது எந்த ஒரு இயக்குனராலும் ஈடு கட்டவே முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இது உண்மை. இது பாரதி ராஜா சார் ஒரு டைப்பாக கிராமத்து படங்களை சொன்னாலும் எளிய முறையில் ஜனங்களுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு இல்லாத ஒரு படத்தை எடுக்கணும்னா அது பாக்யராஜால தான் முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் தான் கே பாக்யராஜ் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இயக்குநர்கள் எத்தனையோ பேர் வந்தாலுமே அந்த காலத்தில் அதாவது அந்த காலத்து படத்தை எடுத்த ஒரு பாரதி ராஜா ஆகட்டும், பாக்யராஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யன் பாண்டியராஜன் ஆகட்டும், அவங்களோட படம் இன்னுமே பேசப்படுதுன்னா கிராமத்து ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே பண்ணுறாங்களோ அது அவங்க பாராட்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு பாக்யராஜோட கதைகள் எல்லா ஒரு வீட்லேயுமே அவங்க ஒரு ஒரு கணவன் மனைவியாக ஒரு தேட்டருக்கு போகணும் அப்படின்னா பாக்யராஜ் படம்னா கண்ணை மூடி போவாங்க. அந்த அளவுக்கு தான் இவரோட கதை இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் டச்சு ஒரு குடும்பத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், அதாவது அதை ஒரு கௌரவமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர்னா தமிழ் சினிமாவிலேயே அது கே பாக்யராஜ் சார் தான். இந்த மாதிரி அவரோட படைப்புகள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு அவரோட பங்களிப்பு அளப்பரியது. அவரோட இழப்பு தமிழ் சினிமாவால் ஈடுகட்டவே முடியாது. அவர் மாதிரி யாருமே இனிமேட்டு வரவும் முடியாது. இதுதான் உண்மை. அவரை மாதிரி வரணும்னா
அவரை மாதிரி அவரோட ஆவி வந்து ஒரு இயக்குனருக்குள்ளே உள்ள பூந்தாதான் அவர் மாதிரி ஒரு படம் வந்து எடுக்க முடியும். இவரை வந்து நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இதே பாக்யராஜ் சார் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் பொண்ணு எத்தனையோ பேரை வச்சு எவ்வளோ படம் எடுத்தார். அது இந்த காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பாக்யராஜ் சாரோட பங்களிப்பு இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப வந்து முக்கியமானது. அவரை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.